என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து இந்த சிறிய தியானத்திலையும் மறவாதே அப்படின்ற தலைப்புல நம்ம தியானிச்சிட்டு இருக்கிறோம். உபகாரங்களை மறக்கக்கூடாது, மன்னித்ததை மறக்கக்கூடாது அப்படின்னு நேற்று தினத்துல நம்ம தியானிச்சோம். இன்னைக்கு இன்னொரு காரியத்தையும் நம்ம மறக்கக்கூடாது அப்படின்றத 103ஆம் சங்கீதத்தின் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, நோய்களை குணமாக்கி. அப்போ குணமாக்கினதை மறவாதே, குணமாக்கினதை மறவாதே. புதுசு புதுசா வைரஸ், புதுசு புதுசா எத்தனை வியாதிகள், எத்தனை பலவீனங்கள். ஆனால் தேவன் நம்ம மேல வச்ச அன்பின் நிமித்தமாக எல்லா வியாதிகளையும் கர்த்தர் குணமாக்கினார். பிரியமானவர்களே, இந்த வருஷம் வந்த வியாதிகள் மழை போல வந்துச்சு, பனி போல காணாம போச்சே. எவ்வளவு அன்பு நிறைந்த ஆண்டவர். நம்ம என்ன செஞ்சிட்டோம்? எத்தனை வியாதிகள் நேரத்தில் போய் தேவ சமூகத்தில் விழுந்து, தேவனே என்னை மன்னிச்சிரும், என்னை பரிசுத்தப்படுத்தும், இந்த வியாதி என்னை விட்டு அகற்றும், இப்படிலாம் எப்போ ஜெபம் பண்ணோம்? யோசித்து பாருங்களேன். நம்ம பல வியாதிகள் வந்த வண்ணமாக அப்படியே காணாமல் போயிருக்கோம். 2வது நாள் 3வது நாள் அந்த வியாதி இருந்த இடம் தெரியாமல் போயிருக்கோம். ஏன்னா ஆண்டவருடைய பெரிய கிருபைங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, மறக்காதீங்க. கொஞ்சம் உட்காந்து இந்த வருஷத்தில் எவ்வளவு நம்ம மருத்துவத்துக்கு செலவு பண்ணியிருப்போம். எத்தனை பேர் மருத்துவமனையில் செலவு பண்ண முடியாமல் எத்தனை பேர் மரித்து போயிருக்கிறாங்க. டாக்டரால் கைவிடப்பட்ட பேஷண்ட்ஸ் எத்தனை பேர். ஆனால் நம்மையும் நம் குடும்பத்தையும் கிருபையாய் கர்த்தர் காத்தார். கிருபையாய் வியாதிகளை நம்மை விட்டு அகற்றினார். எல்லா வியாதிகளின் கூறுகளையும் கர்த்தர் உடைத்தார். பிரியமானவர்களே, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தின் 26வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். எகிப்தியருக்கு வரப்பண்ணின எந்த வியாதியையும் நான் உனக்கு வரப்பண்ணேன். எகிப்தியருக்கு அந்த வியாதி உனக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே சில வியாதிகள் உனக்கு வந்தாலும் நான் தான் பரிகாரி. ரெண்டுத்தையும் சொல்கிறார். வியாதிகளில் இருந்து நம்மளை விலக்கி காக்கிறவரும் அவர் தான், வியாதி வந்தால் அதில் சுகம் கொடுக்குறவரும் அவர் தான். அவர் தான் பரிகாரி. பிரியமானவர்களே, எவ்வளவு நல்ல ஆண்டவர். நம்ம அப்போ எவ்வளவு நன்றி சொல்லணும். மறக்காதீங்க, வியாதிகள் மத்தியில் தேவ கிருபை நம்மை தாங்கியது. வீண் செலவுகள், மருத்துவ செலவுகள் நம்ம வாழ்க்கையில் வராமல் காத்து கொண்டார். சில நேரம் அப்படியே மருத்துவ செலவுகள் வந்தாலும் அதை ஒரு சாதாரணமாய் தேவன் அந்த தேவையும் சந்தித்து அந்த வியாதியிலிருந்து வெளியே வரவும் கிருபை பாராட்டினார். செலவு பண்ணதுக்கப்புறம் எத்தனை பேர் டாக்டரால் கைவிடப்பட்டிருக்காங்க. ஆனால் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் கர்த்தர் அருமையாய் காத்தாரே. வியாதிகளிலிருந்து நம்மளை விலக்கி காத்தார். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தின் 5வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம்ல, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார், அவருடைய தழும்புகளால் குணமானோம். பிரியமானவர்களே, இன்னைக்கும் நம்முடைய எல்லா வியாதிகளையும் நீக்கி அவருடைய தழும்புகளால் நம்மை குணமாக்கி இருக்கிறார். நன்றி சொல்லுங்க. இப்பவும் சின்ன சின்ன பலவீனங்கள் உங்களுக்கு இருக்கலாம். இதுவரைக்கும் வியாதியெல்லாம் நம்மளை விட்டு அகற்றினவர் இந்த வியாதியை மாற்ற மாட்டாரா? நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். என் வியாதிகளிலிருந்து எனக்கு கொடுத்த விடுதலைக்காக, சுகத்திற்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. கர்த்தர் மகிமைப்படுவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வியாதிகளை உன்னை விட்டு அகற்றுவேன் என்று சொல்லி இந்த வருஷத்தில் எல்லா வியாதிகளுக்கும், எல்லா விதமான நோய்களுக்கும் எங்களை குணமாக்கி விடுதலையாக்கி விலக்கி காத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் நினைத்து பார்க்கிறோம், எத்தனை வியாதிகள் ஆண்டவரே அப்பா, எத்தனை விதமான பலவீனங்கள், இவைகளிலெல்லாம் எங்களை மீட்டெடுத்தீர், சுகம் தந்தீர். இன்னைக்கு எங்களை சாட்சியாக நிறுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் நாங்கள் வாழ கிருபை பாராட்டி வருகிறீர். உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலும் யார் யாரெல்லாம் வியாதி பலவீனப்பட்டு இருக்கிறார்களோ, எல்லா பலவீனங்களும் எல்லா வியாதிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருந்த இடம் தெரியாமல் மறைவதாக. உடைய பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை, நல்ல பலனை, நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து நீர் வழி நடத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்துக் கொள்ளுங்க. யாத்திராகமம் 15:26. யாத்திராகமம் 15:26.